இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு தூறல் அல்லது லேசான மழையுடன் மணிக்கு 4 முதல் 10 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வார மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். ஒத்திவைக்கப்பட்ட விதைத்தல், நடவு செய்தல், நீர்ப்பாசனம், உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் ஏனைய பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை வரும் நாட்களில் தொடர்ந்து செய்யலாம். சம்பா பருவ நெல்லில் ஒரு ஏக்கருக்கு மேலுரமாக 30 கிலோ யூரியா மற்றும் 8 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 2 சென்டிமீட்டர் நீர் நிறுத்தி அளிக்கவும். மழை பெய்தாலும் 2 நாட்களுக்கு நீரினை வடிக்க வேண்டாம். மழையில்லா நாட்களில் கொண்டக்கடலை மற்றும் கொத்தமல்லி விதை விதைப்பதற்கு நிலம் தயார் செய்யவும். நவம்பர் 15ற்கு பிறகு விதைப்பு செய்யவும். கொண்டைக்கடலை வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ மற்றும் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும். பருத்தியில் கடந்த மற்றும் நடப்பு வாரங்களில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால் தயிர் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 250 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஹெக்டருக்கு தெளிக்கவும். மஞ்சளில் கடந்த வார தொடர் மழையினால் அதிக மண் ஈரத்தின் காரணமாக வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலஸ் என்ற அளவில் கரைத்து வேருக்கு அருகில் ஊற்றவும். தென்னை மரத்தினை சுற்றிலும் உள்நோக்கிய வட்டப்பாத்திகளை 1.5 மீட்டர் தொலைவில் சிறிது ஆழமாக எடுத்து மழை நீரினை வேரில் சேமிக்கவும். தூறல் மழையுடன் வெப்பநிலையும் உகந்ததாக இருப்பதால் திராட்சையில் அடிசாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. ஆகையால் விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தேவைப்பட்டால் 1% போர்டோ கலவையை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNB உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 14/11/2025 வெள்ளிக்கிழமையன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி, உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 09488575716. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 95 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 110 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 64 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 560 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 280 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும்,
காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் முறுக்கேற்றிய பட்டின் விலை நிலவரம். சேலம் வார்ப்பு 1 கிலோவிற்கு 5825 ரூபாய்க்கும், கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு, ராசிபுரம் வார்ப்பு, கொண்டலம்பட்டி வார்ப்பு, தொட்டாம்பாளையம் வார்ப்பு, ஆரணி ஜரி வார்ப்பு, ஆரணி ஒண்டி வார்ப்பு, காஞ்சிபுரம் ஜரி வார்ப்பு ஆகியவை 1 கிலோவிற்கு 5800 ரூபாய்க்கும், கும்பகோணம் வார்ப்பு கிலோ ஒன்றிற்கு 5500 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 2 இழை 1 கிலோவிற்கு 5180 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 3 இழை 1 கிலோவிற்கு 5200 ரூபாய்க்கும், பேசின் சப்புரி 4 இழை மற்றும் 6 இழை கிலோ ஒன்றிற்கு 5220 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.